வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் கடலப்பருப்பு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி விட்ருக்கேன். துவரம் பருப்பு பாதி கொதி வந்துருக்கு. பருப்பு அவரைக்காவையும் போட்டு ஒரு விசில் 3 விசில் விட்டா கூட்டு அப்படியே அரைச்சி விட்டோம்னா ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டுன்ட்டு அரைச்சிக்கணும். ஸ்பூன் உப்பு, காஞ்ச மிளகா, சீரகம், தேங்காய். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு கலக்கி ஒரு 2-5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு கலர்னா கேரட் பொரியல் ரெடி. கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கப்பு தனியா, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், ஊற வச்சுக்கோங்க ஒரு 1/2 மணி நேரம். மோர் குழம்புக்கு வச்சதை இதில் போட்டுக்கிறோம். போட்டுன்ட்டு ஒரு கை தேங்காய் போட்டுன்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். மோர் குழம்புக்கு பவுலில் கொட்டிக்கிறோம். குழம்புக்கு வெள்ளை பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காய் அந்த பூசணிக்காய் போட்டேன், அரைச்சி விட்டேன். வீடியோ இப்போ தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. விட்டுன்ட்டு நல்லா மத்தில் எல்லாம் மிக்சியில் கூட நீங்கள் ஓட்டிக்கலாம். நான் தயிர் நல்லா இருக்கிறதுனால கையிலேயே கடைஞ்சிடுவேன். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பொங்கின உடனே தாளிப்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிச்சது மோர் குழம்பு. கடலைப்பருப்பு ஊறணிக்கு கடலைப்பருப்பு கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு 1/2 கப்பு. கடலைப்பருப்பு குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. கடலைப்பருப்பை இதில் போட்டு அரைச்சிக்கணும். தேங்காய் கொஞ்சம் எடுத்து போட்டு தேங்காய் பூரலும் அதுக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சதை இந்த பவுலில் மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ வெல்லம், 4 கிலோ வெல்லம். அது விட்டு இந்த வெல்லம் மூங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப் 2 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து தண்ணி விட்டு நல்லா அலம்பி ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் காட்டுறேன். இந்த வெல்லம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த அரிசியை அலம்பி இதில் போட்டு அரைச்சிக்கலாம்.
மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கணும். பிரியம் போடுறதுக்கு ஊறல். வெல்லம் கரைஞ்ச உடனே இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், அதை போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மாவில் முக்கின்ட்டு அப்படியே இப்படி போட்டுடணும். அதேமாதிரி ரெண்டாவது உருண்டை எடுத்துட்டு நாங்கள் பூரலும் ஆந்திராவில் இதை பூரலுங்க. ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து போடலாம். இந்த கை சூடு தாங்கலைன்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டு வெந்து எடுத்துனா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துட்டு பவுலில் போட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 2 கப் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கணும். கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கொட்டி ஊற வச்சிட்டேன். வடைக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் தனியா போட்டுட்டு இந்த வடைக்கு தேவையான உப்பு, வடைக்கு அரைச்சிட்டோம். கருவேப்பிலை, அது பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 போட்டு முப்பருப்பு வடை தான். இதுலேயே கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கும் நெய் விட்டுருந்தா வாசனையாக. இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட போட்டு, இல்லை தேங்காய் காலி ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டிங்கன்னா. வாங்கி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு